சொன்னால் அறிவுக்கு எல்லைகள் கிடையாது. உலகின் எந்த மூலையிலிருந்து அறிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுக்கு பாகுபாடு இல்லை. உண்மையை யார் உரைத்தாலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். பெற்ற அறிவை மெருகேற்ற வேண்டும், மேம்படுத்த வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய அறிவையும் சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு கடலாக இருந்தால் அதில் நாம் ஒரு துளியாக இருக்க வேண்டும். எந்த பிரிவும் வேதமும் அறிவுக்கு இல்லை என்பதை உணர வேண்டும் என்பதுதான் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து. அறிவை விரிவு செய்வது என்று சொன்னால் நாம் நம்முடைய அத்தனை மூட நம்பிக்கைகளையும் கீழே போட வேண்டும். படிக்க படிக்க நம்முடைய முட்டாள்தனங்கள் எல்லாம் விலக வேண்டும். அறிவை நாம் தொடர்ந்து விசாலப்படுத்துவதற்கு, நம்மை நெறிப்படுத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்போதுமே புதிய கருத்துக்களை சொன்னால் எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறது. இந்த உலகம் உருண்டை என்று சொன்னபோதும் மனிதன் தோன்றவில்லை, பரிணாம வளர்ச்சியால் தான் ஏற்பட்டான் என்று சொன்னபோதும் இந்த பூமி உலகத்தின் மையம் அல்ல, பிரபஞ்சத்தின் மையம் பூமி என்கிற கருத்து தவறு என்று சொன்னபோதும் சொன்னவர்களை தண்டித்ததுதான் இந்த உலகம். அப்படி இல்லாமல் அறிவியல் ரீதியாக எது உண்மையாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அறிவை விரிவு செய்வதன் பொருளாக கருதப்பட வேண்டும். ஒருவர் ஒன்றை கண்டுபிடித்தால் அது அவருடைய நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்பது அல்ல. விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தவில்லை. நச்சுயிர் கொல்லி மருந்துகளை கண்டுபிடித்தவர்கள் தாங்கள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும் என்று கருதவில்லை. வானொலியை கண்டுபிடித்தவர்கள் நமக்கு மட்டும்தான் இது உபயோகப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை போல அறிவை இந்த மானுடத்தின் நன்மைக்காக மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புரட்சி கவிஞர் அறிவை விரிவு செய் என்று சொன்னதன் பொருள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவு எங்கிருந்து தொடங்குகிறது? துளியிலிருந்து தொடங்குகிறது கடல், மகரந்தத்திலிருந்து தொடங்குகிறது பழம், விதையிலிருந்து தொடங்குகிறது விருட்சம், புல்லிலிருந்து தொடங்குகிறது பால், மணலிலிருந்து தொடங்குகிறது மாளிகை, கல்லிலிருந்து தொடங்குகிறது சிற்பம், கற்பனையிலிருந்து தொடங்குகிறது கவிதை, தூரிகையிலிருந்து தொடங்குகிறது ஓவியம், அறியாமையிலிருந்து தொடங்குகிறது அறிவு. நாம் எல்லோருமே அறியாமையால் நிரம்பி இருக்கிறோம். ஆனால் அடர்த்தி தான் வேறுபடுகிறது. சிலருக்கு அறியாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு அறியாமை குறைவாக இருக்கிறது. எல்லா உயிர்களுமே அறிவோடு தான் இருக்கின்றன. ஆனால் அறிவிலே படிமநிலை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று குறிப்பிட்டார். தொடுகிற உணர்வை மட்டுமே, அந்த அறிவை மட்டுமே பெற்ற உயிரினங்கள் ஓரறிவு படைத்தவை. தொடுதலோடு வாயால் உண்ணுகிற தன்மையையும் பெற்றவை இரண்டறிவு பெற்றவை. தொடுதலும் வாயால் உண்கின்ற திறனையும் மோந்து பார்க்கிற திறனையும் கொண்டவை மூன்றறிவு பெற்றவை. இந்த மூன்று அறிவுகளோடு
பார்க்கிற அறிவையும் பெற்றவை 4 அறிவு பெற்றவை. இந்த 4 அறிவோடு கேட்கிற திறனையும் பெற்றவை 5 அறிவு பெற்றவை. இந்த 5 அறிவோடு சிந்திக்கின்ற மனத்தையும் பெற்றவை 6 அறிவு உடையவை என்று தொல்காப்பியர் நூற்பா 27 தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதை எந்த உயிரினங்கள் பெற்றிருக்கின்றன என்பதையும் அவர் வகைப்படுத்தி இருக்கிறார். புல்லும் மரணும் ஓரறிவினவே, பிறவும் கிளையே அவ்வகை கிளையே என்று குறிப்பிடுகிறார். புல்லும் மரமும் ஓரறிவு. ஏனென்றால் தொட்டால் மட்டுமே உணர்ச்சி அதிலே இருக்கும். நீங்கள் தொட்டால் சுருங்கியை பார்க்கலாம், அதை தொட்டால் சுருங்கிக் கொள்ளும். அதை போல அந்த தாவரங்களும் ஓரறிவோடு திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார். அதற்கு பிறகு நந்தும் உரளும் ஈரறிவினவே என்று சொன்னார். சிப்பி, நத்தை, புழுக்கள், கிளிஞ்சல் போன்றவை 2 உயிர்களை பெற்றிருக்கின்றன, 2 அறிவினை பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் அவை வாயால் உண்ணுகின்ற திறனை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் மரத்திற்கு உண்ணுகின்ற திறன் இல்லையா? அது நீரை குடிக்கவில்லையா? உரத்தை எடுக்கவில்லையா என்றால் அது எடுக்கிறது, ஆனால் அது வாய் வழியாக எடுப்பதில்லை. ஆனால் சிப்பியும் புழுக்களும் வாயால் அந்த உணவை எடுத்துக் கொள்கின்றன. சிதிலும் எறும்பும் 3 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொன்னார். கரையான், எறும்பு போன்றவை 3 அறிவை பெற்றன. அவற்றிற்கு மோப்ப சக்தியை பார்த்து முன்னே செல்கின்ற அறிவு இருக்கிறது என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். அப்படி என்றால் எறும்புக்கு கண் இல்லையா? இருக்கிறது. ஆனால் அதற்கு அதிகமான ஆற்றல் உடையதாக இருப்பது மோப்ப சக்தி தான் என்பதால் எது தூக்கலாக இருக்கிறதோ அதை வைத்து 3 அறிவு என்று சொன்னார். அடுத்ததாக நண்டும் தும்பியும் 4 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்றார். நண்டு, தும்பிகள் போன்ற பூச்சிகள் எல்லாம் 4 அறிவு பெற்றவை என்று குறிப்பிட்டார். அவற்றிற்கு கண்கள் இருக்கின்றன. நீங்கள் பூச்சிகளை பார்க்கலாம், அவற்றின் கண்களில் 100கணக்கான துண்டுகள் இருக்கின்றன. கொசு நாம் அடிக்கிற போது நிழலை பார்த்தே பறந்து விடுகிறது. அதனால்தான் கொசுவை அடிப்பது சிரமமாக இருக்கிறது. இவற்றிற்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் செவிகள் இல்லை. மாவும் புல்லும் 5 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்றார். பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு பெற்றவை. ஏனென்றால் அவற்றிற்கு செவியும் இருக்கிறது என்றார். மக்கள் தாமே 6 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொன்னார். மனிதர்கள் தான் 6 அறிவோடு இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்கிறது. அறிவு நிலையிலே வேற்றுமை இருக்கிறது. எந்த உணர்வு தூக்கலாக இருக்கிறது என்பதில் தான் அந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களில் கூட நாம் சிலவற்றை பார்க்கலாம். சிலருக்கு தொடுகிற உணர்வில் தான் அதிகமான சுகம் இருக்கும். அவர்கள் உடல் சுகத்தையும் மட்டுமே நாடிக்கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் சிற்றின்பத்திலும் போதைப் பொருட்களிலும் ஆழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் ஓரறிவுடைய உயிர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். சிலர் ருசியாக சாப்பிடுவதில் தான் ஆர்வம் செலுத்துவார்கள். எங்கே எது ருசியாக கிடைக்கும், சுவையாக கிடைக்கும் என்று தேடி தேடி சென்று சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் 2வது அறிவிலேயே தங்கிவிடுபவர்கள். நாக்கு என்பது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்கும் அதுதான் உறுப்பு. சில பேர் பேசுவதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பார்கள். அனைவருக்கும் வாக்குறுதி கொடுப்பார்கள், எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள். தங்கள் குரலையே அவர்கள் ரசிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் ஈரறிவில் தான் இருக்கின்றார்கள். யார் ஒருவர் தன்னுடைய கண்ணையும் மூக்கையும் நாவையும் செவியையும் தோலையும்
சம விகிதத்தில் பயன்படுத்துகிறார்களோ, தேவையான போது அவற்றை கட்டுப்படுத்துகிறார்களோ, எவை எப்போது தேவை என்பதை உணர்ந்து அந்த புலனை தூண்டி விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆறறிவு படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை மனம் என்பது தூக்கலாக இருந்து மற்ற புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற கடிவாளத்தை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறது. நாம் ஒன்றை பார்க்கலாம். இனிய இசையை கேட்டால் நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம். ஏனென்றால் பார்வை என்பது இசையை கேட்பதற்கு தடையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு பூவை மோந்து பார்ப்பதற்கு கூட கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் பார்வை என்பது அங்கே தடையாக இருக்கிறது. எந்த புலனை தடை செய்தால் எந்த புலன் தூக்கலாக வேலை செய்யும் என்பதை மனம் தீர்மானிக்கிறது என்பதனால்தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதன் மனம் என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மற்ற புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். யார் ஒருவர் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆறாவது அறிவிலே இருக்கிறார்கள். யார் ஒருவர் புலன்களை எல்லாம் கடக்கிறார்களோ அவர்கள் ஏழாவது அறிவுக்குள் பிரவேசமாகிறார்கள். ஞானிகளும் மெய்ஞானம் அடைந்தவர்களும் விழிப்புணர்வு பெற்றவர்களும் ஆறு அறிவை கடந்து ஏழாவது அறிவுக்குள் பிரவேசித்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அறிவை நம்முடைய புலன்களின் மூலமாகத்தான் முதலில் பெறுகிறோம். விடிகளை எடுத்துக்கொண்டால் 80% அறிவு விடிகளின் மூலம்தான் நமக்குள் நுழைகிறது. மனித விடிகளின் விட்டம் 2.5 சென்டிமீட்டர். ஆனால் அது இன்றிருக்கின்ற நவீன தொலைக்காட்சியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. மனித விழியோடு இன்றிருக்கின்ற தொழில்நுட்பம் நிறைந்த தொலைக்காட்சியை ஒப்பிட்டால் அது கற்காலத்தில் மனிதன் இருப்பதை போன்றதுதான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். நம்முடைய கண்களில் 31.7 கோடி செல்கள் இருக்கின்றன. நம்முடைய விழிகளை விட சில விலங்குகளின் விழிகள் தீட்சண்யம் மிகுந்தவையாக இருக்கின்றன. இரவில் கூட அவை பார்க்கிற ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. அதனால்தான் காடுகளில் இரவு நேரங்களில் விலங்குகளை துரத்தி சென்று வேட்டையாடுகின்ற ஆற்றலை அவை பெற்றிருக்கின்றன. வானவீதியிலே வட்டமிடுகிற போது அவை மேலே பறந்து கீழே இருக்கின்ற இரையை வந்து கொத்தி எடுத்து போகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றன. மனிதனை பொறுத்தவரை ஆண்களுக்கு இருப்பது ஒரு பைனாக்குலர் விழி. அவன் நேரடியாகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் பழங்காலத்திலிருந்தே வேட்டையாடுகின்ற காரணத்தால் அவனுக்கு அந்த விழிகள் அமைந்தன. ஆனால் பெண்களுக்கோ பெரிபெரல் ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற பக்கவாட்டு பார்வை உண்டு. அவர்கள் ஆதி காலத்திலே பழங்களை எல்லாம் சேகரிக்கின்ற போது பின்னால் விலங்குகள் வருவார்களா என்பதை பார்த்து தங்களுடைய விழிகளின் பார்வையை வரையறை செய்து கொண்டதால் அவர்களுக்கு பக்கவாட்டு பார்வை. மான்களுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, புலிகளுக்கு இருப்பது நேர்கோட்டு பாதை. அதனால்தான் பெண்களின் விழிகளை மான்விழி என்று கவிஞர்கள் பாராட்டுகின்றார்கள். ஆண்களின் விழிகள் ஆற்றல் பெற்றவை மட்டுமல்ல, அவை பல தூரத்தில் இருக்கின்ற ஓர் இரையை தேடி தேடி பழக்கப்பட்டவையாக இருப்பதனால்தான் நேர்கோட்டு பாதையிலேயே அவை நெறிப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த விழிகள் நாளாக நாளாக மங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த திறனை கண்டுபிடித்து இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை செனக்கா போன்றவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு உருண்டையில் தண்ணீரை நிரப்பி அந்த கண்ணாடி உருண்டையின் வழியாக பார்த்து பார்வை குறைபாட்டை சரி செய்து கொண்டார்கள். 1306ஆம் ஆண்டிலேயே இத்தாலி போன்ற நாடுகளில் மூக்கு கண்ணாடி வந்துவிட்டது. மார்க்கோ போலோ சீனத்திற்கு சென்றிருந்த போது அங்கே மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு சீனர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே எழுதியிருக்கிறார். கண்களை பொறுத்தவரை எப்போதுமே அது நீரினால் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பார்வையினால்
பாதிக்கப்படும். அதனால்தான் இன்று கூட தொடர்ந்து கணனியை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு கண்ணீர் திரவம், டியர் டிராப்ஸ் என்கின்ற ஒன்றை கொடுத்து அவ்வப்போது போட்டுக்கொள்ள சொல்கிறார். நாம் எல்லோருமே எல்லா நேரங்களிலுமே கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய பக்கவாட்டில்